ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட கேட்டிருப்பான் அந்த மாதிரி சொல்புல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருப்பான். நீ அப்ப என் ரூம்ல இருந்து வெளியில போ அப்படின்னு சொல்லி கத்திருப்பான். அதுல இருந்து இந்த பார்ட் கண்டினியூ ஆகுது. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து வந்துடுறான். வந்துட்டு ரூம்ல இருந்து ரொம்ப அழுதுட்டே இருக்கான். அவன் சொல்லியிருப்பான்ல எல்லாமே, எல்லாம் ஒன்னாலதான், நீ தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம், என் குடும்பம் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறதுக்கு காரணம், இப்ப என் சொல்புல் போனதுக்கும் காரணம்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருப்பான். ஸோ அதை நினைச்சு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சைக்கோ பையன் வந்துடுறான். வந்துட்டு கையை ரொம்ப டைட்டா பிடிச்சிட்டு, நான் சொல்லாத வேலையெல்லாம் நீ செஞ்சிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி தரன்னு அந்த இடத்துல இருந்து அப்படியே இழுத்துட்டு போய் ரூம்ல போய் அப்படியே தள்ளி விட்டுறான். நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து சங்கிலி எடுத்துட்டு வரான். சங்கிலி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம், ப்ளீஸ் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி இவ கேட்கிறா. இது உனக்கு தான், நான் சொல்லாத வேலையெல்லாம் நீ தானே பார்த்துட்டு இருக்க, ஓம்கார ரூமுக்கு நீ ஏன் போன, நான் உன்னை அங்கே போக சொன்னேனா, நீ தானே போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கிலியை போட்டு நம்ம ஹீரோயினை கெட்டிடுறான். கெட்டிட்டு இதேமாரி நீ வந்து போவ, அவன் ரூமுக்கு போக மாட்டேன், இதை மீறி எப்படி போறேன் நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கிலியை பிடிச்சி நல்லா கெட்டி விட்டுறான். கெட்டி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறான். நம்ம ஹீரோவா ரூமை திறந்து வெளியில வரான். வந்து பார்த்தா அங்க சர்வெண்ட் நிக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் உள்ள போயிடுறான். அப்படி போனதுக்கு அப்புறம் 2 சர்வெண்ட் வந்து நிக்கிறாங்க. அதையும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறான். அப்புறம் அந்த கதவை திறந்து வேற ரூம் சைடு வந்துடுறான். வந்து பார்த்தா ஒரு குள்ளாக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி இருக்கா. ஸோ இது சுல்புல் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்ணிடுறான், அந்த இடத்துல சுல்புல்னு கூப்பிடுறான். அங்க இருந்து ரெஸ்பான்ஸ் வரல. ஸோ அந்த இடத்துல இருந்து இவன் கிளம்பி போயிடுறான். சர்வெண்ட் அந்த சைடு போகும்போது அப்படி கீழே ஒளிஞ்சுக்கிட்டு, அப்படி ஒளிஞ்சதுக்கு அப்புறம் எஞ்சி அப்படி பார்த்துட்டே போறான். அப்புறம் ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமை போய் தட்டுறான். பட் திறக்கல. உடனே கையால் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா உடைச்சிடறான். உடைச்சிட்டு அப்படி உள்ள போயிடுறான். போனதுக்கு அப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வரான். சுல்புல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு தெரியும் அது ரமா அம்மாயின் தானு. ஸோ அவன் இப்படி கூப்பிட்டு பார்க்குறான். அங்கே பார்த்தா கௌரி இருக்காங்க. ஆனால் அம்மாயி தானே அந்த இடத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருந்தும் காளி பையன் வந்து பார்த்துட்டு இருக்கான் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் கேட்கான், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கான். உடனே இவன் சொல்ற, இது என்னுடைய வீடு, நான் என்ன இடத்துலனாலும் எங்கனாலும் என்னனாலும் பண்ணுவான், உனக்கு என்ன, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அந்த நடுராத்திரில அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த காளி பையனுக்கு கிட்டதான் அம்மாயியும் இருக்காங்க. இப்ப நமக்கு ஒரு ஃபிளாஷ் கட் காமிக்காங்க. இந்த காளி பையன் வந்து ஹீரோ பார்த்துருப்பான்ல, ஸோ அதை வந்து பார்த்துட்டான் போல. அப்படி நேரா ஹீரோயின்ட்ட வந்து, நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஆர்டர் போட்டு அவளை இந்த இடத்துல வச்சுட்டு அம்மாயி அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டான் சைக்கோ பையன். அது மட்டும் இல்லாம ஹீரோயினை இப்ப பேச விட்டுருக்கான் ஓம்காராவுக்கு அகெயின்ஸ்டாவே. சரி, நான் என் சுல்புல் தான் இருந்தா இங்க, சொல்ல என் சுல்புல் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயின், நான் தான் சொன்னல காளியோட கஸ்டடியில இருக்கிறான், ஸோ நீ பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நான் எப்படி என்னோட சுல்புல பாக்குறது, எப்படி நான் அவன் கிட்ட போறது அப்படின்னு சொல்லி கேட்கும். நாளைக்கு வந்து ஒரு பூஜை இருக்கு, அந்த பூஜையில வந்து கண்டிப்பா சுல்புல் வருவான், அந்த இடத்துல ஒருத்தவங்களை பலி கொடுப்பாங்க, அந்த பலி கொடுக்குற பூஜை தான் இது, ஸோ நீங்க நாளைக்கு அங்க வந்தீங்கன்னா உங்க சுல்புல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த சைட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போறான். அப்படி போய் நின்று ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதை அவன்கிட்டயே சொல்லியிருக்கலாமே, ஆனா சொல்ல முடியாது, ஏன்னா காளி தான் நின்றுட்டு இருக்கான்ல. ஸோ அப்படி வந்துடுறா. வந்ததுக்கு அப்புறம் இங்க அந்த காளி சைக்கோ பையன் வந்து சர்வெண்ட்டை சொல்லிட்டு இருக்கான், அந்த அம்மாயியை கொண்டு எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சர்வெண்ட் சொல்றான், அது எதுக்கு நம்ம அங்க கொண்டு போகணும், இங்கனே வச்சு கதையை முடிச்சிடலாம். உடனே அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்க அந்த சைக்கோ பையன் நெரிச்சிட்டு, நீ சொன்னதை நான் கேட்க கூடாது, நான் சொன்னதை தான் நீ கேட்கணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம இந்த சைக்கோ பையன் நாளைக்கு வந்து பூஜையில பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. ஓம்காரா, நீங்க என்ன மன்னிச்சிருங்க ஓம்காரா, நான் தெரியாமலாம் அந்த தப்பு பண்ணல, நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி வேஷம் போட்டிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க. ஆனா அந்த காளி சைக்கோ பையன் வந்து உங்களையும் அம்மாயே நெருங்கக்கு நான் என்னைக்குமே அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அந்த காளி பைய கேட்டுட்டு நம்ம ஹீரோயினோட கையை டைட்டா பிடிச்சிட்டு, ஆஹா நீ வந்து ரொம்ப விசுவாசமா இருக்கியா அவங்க 2 பேர் மேலையும், சரி நாளைக்கு பூஜையிலும் இந்த விசுவாசத்தை காட்டு அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த இடத்துல இருந்து போயிடறான். இங்க அம்மாயி வந்து எந்திக்கிறாங்க. எந்திச்சதுக்கு அப்புறம் ஜான்வி வராங்க. வந்துட்டு, அம்மா இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் எப்போ இங்க வந்தேன், என்ன எங்க இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா நான் உங்களை ஹாஸ்பிட்டல்ல இருந்துதாம்மா இங்க நான் கூட்டிட்டு வந்தேன், நான் எப்படி ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், சரி இப்போ எதையும் யோசிக்காதீங்க, அப்படி படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இந்த இடத்துல அதே மாதிரி பூஜை நடக்குது. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான், சுல்புல் வரணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினும் அந்த சைக்கோ பைய கிட்ட உட்கார்ந்துருக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்வெட்லானா இருக்கான்ல, அவன் வந்து
ஒருத்தவங்கள்ட்ட வந்து இன்விடேஷன் அடிக்க சொல்லியிருப்பா போல மேரேஜுக்கு, நடக்காத கல்யாணத்துக்கு இன்விடேஷனா. அவ வந்து இந்த பாருங்க இந்த இன்விடேஷன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். சூப்பரா இருக்கு, இது நான் சொன்னவங்கள்ட்டலாம் நீங்க இன்வைட் பண்ணிடணும், மெயினா என்னுடைய ஃபியான்சி ஓம்காராக்கு நீங்க இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா சொல்லிட்டு இருக்கா வில்லி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்துல சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காளா. கஷ்டப்பட்டு தான் அவளும் உட்கார்ந்துருக்கா, என்ன பண்றது, இவனை காப்பாற்றணும்ல. அதனால ஸோ அந்த இடத்துல இவன் வந்து மூஞ்ச திருப்பிக்கிறான். அப்புறம் இவ ஒவ்வொரு சடங்கா செஞ்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் அந்த இடத்துல இருந்து மறுபடியும் சுல்புல் வருவான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவும் ஒரு வீலர் வருது. யாருன்னு பார்த்தா சுல்புல் மாதிரி இருக்கிறாங்க. அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் இங்க நின்றுட்டே சுல்புல் சுல்புல்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறான். யாரடா பலி கொடுக்க போறான் அப்படின்னு பார்த்தானா நம்ம சுல்புல் தான் பலி கொடுக்க போறாங்க போல. அதுக்கு ஹீரோயின் சொல்றான், என்ன மன்னிச்சிருங்க ஓம்காரா, எனக்கு வேற வழி தெரியல, உங்க 2 பேத்தையும் காப்பாத்துறதுக்கு இவன் இந்த சைக்கோபைய பேச்ச நான் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ரெடி பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அந்த சுல்புல் கிட்ட போயிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கா. ஸோ பூஜை பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து உட்காந்துடுறா, கத்தி எடுத்து கொடுக்குறா. இங்க நம்ம ஹீரோ கௌரி வேணாம், காளி வேணாம், விட்டுரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்திட்டு இருக்கான். அவன் கேட்குற மாதிரி இல்லை. அப்படியாடா, அதெல்லாம் நான் விட முடியாது அப்படின்னு சொல்றான். அவனால என்ன முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுறான். நேரா நம்ம சுல்புல் கிட்ட போய் வெட்டுறதுக்கு போறான். நம்ம ஹீரோ இங்க என்ன பண்ணிடுறான், சண்டை போட்டு ஒரு கன் இல்ல 2 கன்னை வச்சுட்டு கன் பாயிண்ட்ல வச்சிருக்கான் காளிதாசனை. இதுதான் கன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க போல. அப்படியே அந்த கத்தியை வந்து அப்படியே சுட்டுறான். சுட்டதுக்கு அப்புறம் நேரா காளிதாசன் கிட்ட போய் நெஞ்சில ஒரு கன் இல்ல 2 கன்னையும் வச்சுட்டு நிக்கிறான். வச்சுட்டு நின்னதுக்கப்புறம் நான் உன்னை சுல்புல விடுன்னு சொன்னேன், நீ விட மாட்டேன்னு நிக்கிறியா, யாருன்னு பாத்துக்கலான்டா அப்படிங்கிற மாதிரி அவன் நின்றுட்டு இருக்கான் அந்த இடத்துல. அப்படி நம்ம ஹீரோ அவனை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அந்த வீல் இருக்கும்ல சேர் வீல், அதை தள்ளிட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்துடுறான். ஸோ இதை பார்த்துட்டு சர்வன்ஸ் எல்லாவனுமே என்ன பண்றாங்க, அப்படியே அவன் பின்னாடியே ஓடி போறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் அவனை விட்டுருங்க, இதுக்கு மேலே எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். நீ ஏமா என்கிட்ட கெஞ்சுற, அவன் தான் என் வழியில குறுக்க வாரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ பையனும் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ அந்த சேர்ல இருக்கிறது சுல்புல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரை தள்ளிட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ பின்னாடி சர்வன்ஸ் வந்திருப்பாங்க. ஒரு இடத்துக்கு வந்து நிற்பான். அந்த நின்றுட்டு சுல்புலோடைய தொப்பியை கழட்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு தொப்பியை கலட்டுறதுக்கு நிற்பான். அந்த இடத்துல மண்டையில யாரோ அடிக்கிற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா சைக்கோபை அடிச்சிருப்பான். ஸோ நம்ம ஹீரோ அந்த இடத்துலயே விழுந்திருப்பான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வந்திருப்பான். வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட இந்த நிலைமையை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். யார் தாங்க ஃபீல் பண்ண மாட்டா, ஹஸ்பண்டுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் இந்த காளி பையன் வந்து அந்த இடத்துல இருந்து ஹீரோயினை வந்து போகவும் சொல்லிடுறான். நம்ம ஓம்காரா பெட்ல படுத்து கிடக்குறான். ஸோ அப்படி படுத்து கிடக்கும்போது பக்கத்துல நம்ம ஹீரோயினும் ப்ளீஸ் ஓம்காரா எஞ்சிங்க, நீங்க சொன்னது கரெக்டு தான், என்னாலதான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும், இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது, ப்ளீஸ் ஓம்காரா எஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அந்த இடத்துக்கு அந்த சைக்கோபைய காளி வந்துடுறான். வந்தது மட்டும் இல்லாம நான் சொல்லாத வேலை தான் நீ மறுபடியும் செஞ்சுட்டு இருக்க, இவன் ரூம்க்கு நீ எதுக்கு வந்த, யாரை கேட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவளை பிடிச்சி ஹார்ஸா பேசிட்டு இருக்கிறான். ப்ளீஸ் இவனை விட்டுருங்க, நீங்க அவன் ரொம்ப பாவம் கஷ்டப்படுறாங்க, ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறா. அவன் சொல்றான், நீ வந்து நான் சொல்றதை கேட்டனா இவனையும் இவங்க அம்மாயையும் நான் வந்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்றா. இன்னுமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியாத அவனுடைய அம்மாயை வந்து இவன் அவங்க வீட்டுல கொண்டு விட்டது. ஸோ நம்ம ஹீரோயின் வேற வழியே இல்லாம ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இவன் சொல்றான், நான் ரூம்ல இருப்பேன், வந்துரு பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சைக்கோபை அந்த இடத்துல இருந்து போயிடுறான். நம்ம ஹீரோவும் எஞ்சிடுறான். அவனுக்கு ரொம்ப தலைவலிக்கு, தலையில தானே அடிபட்டிருக்கும். ஸோ தலைவலிக்கு அந்த எந்திரிச்ச சமயத்துலயுமே சொல்புல்னு கத்துறான். அப்படி கத்துறது மட்டும் இல்லாம அப்படி யோசிச்சு பாக்குறான். நடந்தது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. அந்த சைக்கோ பையன் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து, இந்தா பேபி புடி, இதான் நம்ம கல்யாண ட்ரெஸ், ஸோ நீ வந்து சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சைக்கோ பையன் போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின், நான் ஒரு அதிர்ஷ்ட கிட்டவன், என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன், என் சூழ்நிலை அப்படி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கா. அப்போ ஓம்காரா வந்துடுறான். வந்துட்டு என் சுல்புல் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கான். எப்ப பார்த்தாலும் சுல்புல்னு சொல்லிட்டு இருக்கா. மத்தவங்க ரூமுக்கு வரும்போது ஒரு பர்மிஷன் கேட்கணும், உனக்கு அறிவு இல்லையா, காளிக்கு தெரிஞ்சா என்னவும் சொல்ல, அதெல்லாம் எனக்கு கேர் பண்றதுக்கு ஐடியாவே இல்லை, நீ சொல்லு சுல்புல் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இப்ப சொல்றியா இல்லையாடி, சுல்புல் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப மிரட்டிட்டு இருக்கான். நான் எனக்கு என்ன தெரியும், எனக்குலாம் தெரியாது, அவனோட கண்டிஷன்லாம் நான் இப்ப சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். சுல்புல் இப்ப எங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு காளி சைக்கோபைய வந்துடுறான். வந்துட்டு உனக்கு சுல்புல் தானே, நான் சொல்றேன் சுல்புல் எங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு இருக்கான். உடனே இவன் சொல்றான், நீ
ஒழுங்கு மரியாதையா சுல்புல் எங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அவன் சொல்றான், சுல்புல்லா நீ வந்து எங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆக போகுது, அந்த கல்யாணத்துல இருந்து சாப்பிட்டுட்டு நீ போனா உன் சுல்புல் உனக்கு கிடைப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் முடிக்கிறான். ஓம்காரா சொல்றான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் சுல்புல் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோ, என் மிஸ்டர் காளிதாசன் அப்படிங்கிற பேரு நாளைக்கு எப்படி ஆகும் தெரியுமா, அந்த மிஸ்டர் காளிதாசன் இருந்த அடையாளமே தெரியாம மாறிடும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவன் கிளம்பிடுறான். இந்த சைகோ பையன் என்ன பண்ணுவான், நம்ம ஹீரோயினை தான் மிரட்டுவான். அதே மாதிரி மிரட்டிட்டு இப்போ கல்யாணம் ஆக போது 15 மினிட்ஸ்ல நீ கிளம்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மிரட்டிட்டு அந்த இடத்துல இருந்து அவன் போயிடுறான். நம்ம ஹீரோயின் அப்படியே ஆடி போய் உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ஹீரோயினோட நிலைமை ரொம்ப பாவங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்குமே தெரியல. இந்த பார்ட் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்ட்ல உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.